தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/12/2025 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:46 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய நிறைவு நாள். நாளைக்கு தனுர் மாதம், மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது. மார்கழி என்று வந்தாலே மார்கழி மாதத்திலே அனுமனுக்குரிய ஜெயந்தி எல்லாம் வரும். அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடி சிவாலய வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். பொதுவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அனுமன் வழிபாட்டினுடைய பலன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அனுமன் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு பழ விளக்கு ஏற்றுவார்கள். வாழைப்பழத்தில் கூட சில பேர் விளக்கு ஏற்றுறாங்க. சின்ன பழமாக எடுத்து அதை நடுவில் எண்ணெயை ஊற்றி ஏற்றுவாங்க. பழ விளக்கு ஏற்றுவார்கள். வெற்றிலை மாலை சூட்டுறது ரொம்ப நல்லது. வெற்றிலைன்னா வெற்றி இலை அல்ல, அது வெற்றி இலை. உங்களுக்கு வயதுக்கேற்ற வெற்றிலை நம்ம அதில் சூட்டணும். சூட்டி மாலையை அணிவித்த மாலையை கொண்டு வந்துடணுமா. அது எப்படி இதுனா வெறுமத்தில் அதுங்கக்கூடாது, பாக்கு வைத்து கட்டி அதில் போடணுங்கிறாங்க. துளசி மாலை போட்டோம்னா துயரங்கள் தீரும். வெற்றிலை மாலை வெற்றியை கொடுக்கும். துளசி மாலை துயரங்களை தீர்க்கும். வடை மாலை போட்டால் தடைகள் அகலும். அதில் உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உளுந்து நம்ம உடம்புக்கு பலம். உளுந்தங்களின்னு சாப்பிடுவாங்க. செட்டிநாட்டு பகுதியில் உளுந்து சேர்ந்து கும்மாயம்னு சொல்லி ஆடிக்கூழ்னு வைப்பாங்க. திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆடிக்கூழ்னு செட்டிநாட்டு பகுதிக்கு வரையில் ஆடிக்கூழ் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆடிக்கூழுங்கிறது என்னென்னா அதில் உளுந்து சேர்ந்தது. உளுந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா உடலுக்கு பலம். அதனால சில பெண்கள் பூப்படைந்த உடனே இந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க, இடுப்பு பலம் வருவதற்கு. அந்த மாதிரி உளுந்தில் நம்ம மாலை போட்டோம் அப்படின்னா, இந்த அனுமனுக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அனுமனுக்கு எதில் பலம் அப்படின்னா வாலில் பலம். முருகனுக்கு வேலில் பலம், வேல் அவருக்கு பலம். அதே மாதிரி அனுமனுக்கு வாலில் பலம். அதே மாதிரி விஷ்ணுவுக்கு தாளில் பலம், காலில் பலம். காலை தொட்டு கும்பிடணுமா, சரணாகதி தத்துவத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அனுமனுக்கு வடைமாலை சாத்தினோம்னா மிக அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். தடைகள் எல்லாம் தகர்ந்து விடுமா. ஒரு அழகான பாடல் உண்டு. பஞ்சபூதத்தில் காற்றுக்கு இவர் மகன். பஞ்சபூதத்தில் ஒன்றிற்கு பாலகனாக பிறந்தவனே, அஞ்சனை பெற்ற அனுமானே, அழகிய வாளை பெற்றவனே, வஞ்சனை செய்வோர் விலகிடவே வரத்தை கொடுத்திடும் நாயகனே, நெஞ்சினில் ராமனை வைத்தவனே, நேசக்கரந்தா அனுமானே. மூலம் உனது விண்மீனா. மூல நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம். அதனாலே மூலம் என்று சொன்னால் முகஞ்சுடிக்க வேண்டாம். யாருக்காவது மூலம் கல்யாணம் ஆகலைன்னா அனுமனை மூல நட்சத்திரத்தில் போய் கும்பிட்டீங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும். நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன். மூலம் உனது விண்மீனா, மோதும் கதையுன் ஆயுதமாம், ஆழக்கடலை கடப்பதற்கு அரை நொடி போதும் உனக்கென்பார். வாழத் துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனே, கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமானேன்னு சொல்லி அனுமன் கவசம்னு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடல் எழுதினேன். இது இன்னும் நிறைய இருக்குது. இப்படி கால நேரம் பார்க்காம கண்ணீர் துடைக்க பறந்து வரக்கூடியவர்கள் 2 பேர். ஒன்று முருகப்பெருமான் மயிலில் வருவார், இவர் வாயுபுத்திரன்னதுனால காட்டில் பறந்து வருவாராம். அப்படிப்பட்ட அனுமனை இது மாதிரியான வழிபாடுகள்லாம் வைத்துக்கொள்ளலாம். இன்னும் இவருக்கு என்ன மாதிரியெல்லாம் வழிபாடு வைக்கலாம், இவருக்கு 7 சனி காலத்தில் நம்ம எப்படி கும்பிடணுங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி அதற்கான கருத்துக்களை தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கனவுகள் எல்லாம் நனவாகும் நாள். காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 3, 6க்கு அதிபதியானவர் புதன். அதே நேரம் சுக்கிரன் 2க்கு அதிபதி தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். இடமாற்றங்களோ, வீடு மாற்றங்களோ, உத்தியோக மாற்றங்களோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கைகூடும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நாள் மிகுந்த யோகமான நாள். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்கப் போகின்றீர்கள். பிரிந்திருந்த உறவினர்கள் கூட மீண்டும் இன்றைக்கு இணையலாம். அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்குவார்கள். அந்யோன்யமான உறவு குடும்பத்திலே ஏற்படும். குடும்ப முன்னேற்றமும் இந்த திருப்திகரமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். தனாதிபதி பார்க்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வரும் அல்லவா. எனவே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாளிலே சேமிக்க வேண்டும். பிற்காலத்திற்கு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதை இடமாக வாங்கலாமா அல்லது நகையாக மாற்றி வைக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் தொழிலும் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே சனி ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கூட நிறைவேற்றிக் கொள்ளும் யோகம் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே குரு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். விரோதங்கள் விலக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு
மூன்றாம் இடத்தில் கேது, முன்னேற்றம் தரக்கூடிய இடம் மூன்றாம் இடம். அந்த மூன்றாம் இடத்திற்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே எதிர்பாராத விதத்தில் பிரிந்திருந்த சகோதரர்கள் மீண்டும் வந்து உங்களோடு இணையலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற இந்த நாள். 2ல் குரு இருப்பது மட்டுமல்ல, சனி ராகு சேர்க்கை கும்பத்தில் இருப்பது மிகுந்த யோகம். கும்ப ராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது வேலை செய்யலாமா, சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இல்லத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இனிய நாள் இந்த நாள். கடகராசினியர்களை கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கல்யாண வாய்ப்புகளில் தடை ஏற்படலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது எதையும் நீங்கள் திருப்தியாக செய்ய இயலாது. உத்தியோகத்தில் கூட செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். உடன் பணிபுரிபவர்களை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. தெருவில் செல்கின்ற பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு சென்றால் சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திலே குரு, 8க்கு அதிபதி 12இல் இருந்தால் கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம். 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12இல் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாமல் சில காரியங்கள் வெற்றி கிடைக்கப் போகிறது. நேற்று வரை நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட நீங்கள் அந்த காரியம் இன்று நடைபெற்று விடலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையலாம். குரு பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே பதிகின்றது. எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேர வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எனவே இந்த நாள் இனிய நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை. சோமாஸ்கந்தர வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். மனக்குழப்பங்கள் அகலும். மக்கள் செல்வங்களால் நன்மைகள் உண்டு. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற நாளே பயணங்கள் அதிகரிக்கும். தூர தேசத்திலிருந்தோ அல்லது அயல் மாநிலங்களிலிருந்தோ உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உங்களுடைய செயலை பார்த்து, திறமையை பார்த்து நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லலாம். 2லே சந்திரன் இருக்கின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அயல்நாட்டு பயணத்திலே கவனம் செலுத்துகின்ற நாள். அது மட்டுமல்ல, மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். தாய் வழியில் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 2லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கடை திறப்பு விழா, கட்டட திறப்பு விழா போன்றவற்றிலிருந்த தடைகளும் தாமதங்களும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிக அற்புதமான நாள். வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாகனம் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை இன்றைக்கு வெற்றி பெறப் போகின்றது. நட்பாலும் உங்களுக்கு உற்சாகங்கள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அரசியல் களத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் ராசிநாதன் 2ல் இருக்கின்றார். இடம் வாங்குவது, சொத்து வாங்குவது, கட்டி ஒட்டி பழுது பார்ப்பது போன்ற சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வரலாம். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாகலாம். மிக மிக கவனம் தேவை. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டாம். சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். 3ல் சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சர்க்கிள்கள் வராமல் இருக்க மிக மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும்.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பது மட்டுமல்ல, குருவினுடைய ஆதிக்கம் ராசியில் பதிகின்ற பொழுது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் இதுவரை கிடைக்கவில்லையே என்ற சலுகைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வழக்குகள் சாதகமாக அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். 2லே ராகு இருப்பதனாலே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் நினைப்பீர்கள். அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் அளவுக்கு உத்தியோகத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த இடத்தில் இருக்கலாமா அல்லது வேறு இடம் செல்லலாமா என்றெல்லாம் வீடு மாற்றங்களை பற்றியும் சிந்திப்பீர்கள். 6லே குரு இருந்தாலும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்பத்தில் இதுவரை நடைபெறாதிருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்பட வேண்டாம். அவை வீண் விரயமல்ல, நல்ல விரயமாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. குறிப்பாக இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தொழிலிலே பங்குதாரர்களால் தொல்லை உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். திடீரென வரும் இடமாற்றம் உங்களுக்கு திக்குமுக்காடச் செய்யலாம். என்ன இருந்தாலும் 6ல் கேது இருக்கும் வரை மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். இன்று திங்கட்கிழமை என்பதனாலும் இன்றைக்கு ஏகாதசி என்பதனாலும் இன்று விஷ்ணுவை நீங்கள் வழிபடுவது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.